கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உன்னதமான தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற நாம் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கும்படிக்கே தேவன் இந்த பாவ அறிக்கையை ஏறெடுக்கும்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஏவினார். இது நிமித்தமாய் நாம் தொடர்ந்து பாவ அறிக்கைகளை செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் உங்கள் மனதை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி சீர்பொருந்த பண்ணும்படியாக பாவ அறிக்கை ஏறெடுங்கள். இதிலே அனுதினமும் நாம் வாசிக்கிற வார்த்தைகள், பாவங்கள் உணர்த்தப்படுகிற பாவங்கள், இவைகளிலே நாம் எதிலே குறைப்பட்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு அவைகளை அறிக்கை செய்ய கடுவோம். அதை விட்டு விடுகிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மெய்யாகவே நம் பாவங்களை நமக்கு மன்னித்து நமக்கு மீட்பை தந்து பரிசுத்த வாழ்க்கையிலே நம்மை நடத்தி கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். தினமும் ஏறெடுக்கிற பாவ அறிக்கை நீங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த பாவ அறிக்கையை செய்து தேவனுடைய கரத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த விசுவாச அறிக்கை, பாவ அறிக்கை, இவை இரண்டையும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து தேவனுக்கு உங்களால் ஆன ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். மற்றவர்களை பாதாளத்திலிருந்து தூக்கி விடுகிற நம்மை கர்த்தர் சமாதானத்தினாலே நிறைய பண்ணுவார். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் மாறி போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான பாவ அறிக்கையாக பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாயிருக்கும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரத்திலே அநேக உலக காரியங்களை கேட்கிறோம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கேட்கிறோம். அதை எல்லாவற்றிற்கும் முன்பாக நாம் கேட்க வேண்டிய ஒன்று ஞானமும் உணர்வும். சாலமோனை போல நாம் ஞானமுள்ளவர்களாக இப்படி கேட்க வேண்டும். பொன் வெள்ளியை பார்க்கிலும் ஞானமே நல்லது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக செவ்வையாக செய்வதற்கு, அந்த காரியத்தை செய்து முடித்து அந்த காரியம் தேவனுடைய நாம மகிமைக்கு நேராக நடக்க வேண்டுமானால் நமக்கு ஞானம் கட்டாயம் தேவையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் பாருங்கள், அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது எந்தெந்த எல்லைகளிலெல்லாம் நாம் ஞான குறைவாய் நடந்து தேவனையும் துக்கப்படுத்தி நம்மையும் காயப்படுத்தி கொண்டு மற்றவர்கள் முன்பாக தலைகுனியும் விதமாக என்னென்ன காரியங்களை ஞானமில்லாமல் செய்தோமோ, இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் அறிக்கையிட்டு ஞானமும் உணர்வும் தாரும் என்று கேட்போம். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எந்தெந்த எல்லைகளிலே ஞான குறைவு ஆண்டவரே, உணர்வில்லாமல் ஆண்டவரே துணிகரமாய் நாங்கள் பேசி இருந்தாலோ, செய்கையிலே உம்மை துக்கப்படுத்தி இருந்தாலோ, தயவாய் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே, இனி அப்படிப்பட்ட தவறு செய்யாதபடிக்கு அதிக ஞானத்தையும் உணர்வையும் தந்து ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறவர்களாக அதிக ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதுவரை துணிகரமாய் செய்த பேசின எல்லா காரியத்தையும் ஒரு விசையாய் எங்களுக்கு மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விசுவாச அறிக்கையை ஏறிடுங்கள், பாவ அறிக்கையும் ஏறிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமாய் இருந்து உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்துவார். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட உதவியா இருக்கும். காட் பிளஸ் யூ.